நகர் மற்றும் பெரம்பூர் பகுதிகளைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர்கள் 25 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கழக மாணவரணி மாவட்ட தலைவர் J. சரவணகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவியின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு புது வண்ணாரப்பேட்டை நம்மையா மேஸ்திரி தெரு, மார்க்கெட் பாரம் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சிப் பணிகளில் சிறப்பாக பணியாற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த பாக பொறுப்பாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் சரியான முறையில் அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பொதுநல வழக்கின்படி பேரூராட்சியில் கடைத்தெருவில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி அவற்றை அகற்ற நெடுஞ்சாலைத்துறையினர் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். இதனால் வேதனையடைந்த குடியிருப்பு வாசிகள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே புரட்சித் தலைவியின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி வைத்தார். பின்னர் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அருண்மொழித்தேவன் பேசும்போது பொருட்களின் விலைவாசியை உயர்த்திவிட்டு நீங்கள் நலமா என கேட்கும் பொம்மை முதல்வருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட உள்ளனர் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சென்னிநத்தம் கிராமத்தில் கோடைக்கால குடிநீர் பற்றாக்குறையை போக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் புதிய போர்வெல், மினி வாட்டர் டேங்க் ஆகியவற்றை அமைத்துக் கொடுத்தார். இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் உண்டு உறைவிட பள்ளியில் கூடுதல் கட்டிடம் கட்ட முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். கஸ்தூரிபாய் காந்தி பாலிகா வித்யாலயா உண்டு உறைவிட பள்ளியில் கூடுதல் கட்டிடம் கட்ட 1,24 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடை மற்றும் தார் சாலையை சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா திறந்து வைத்தார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சோனியா நகர் பகுதியில் அமைக்கப்பட்ட தார் சாலை மற்றும் அய்யனார்புரம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடை ஆகியவற்றை மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் அன்னதான விழாவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், மாணிக்கம், தமிழரசன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.